நாங்க வந்து பக்காவா டிஎம்கே தான். ஆனாலும் கொஞ்சம் பேக் வாங்குறோம். சிஎம் வந்ததும் நான் பட்டாசு வச்சு தீபாவளி மாதிரி கொண்டாடி இருக்கேன். சீமான் எல்லாம் முடியாது, விஜயால வர முடியும். 2 போட்டியும் 2 பேருக்கும் ரொம்ப டஃப்பா இருக்கும். ஆனா யூத் வந்து பெரும்பாலும் விஜய்க்கு தான் போடுறதா இருக்காங்க. 3000 ரூபாய் கொடுத்தா போதுமா? 3000 ரூபாய் முக்கியமா? ரேஷன் குடுக்கறது நீங்க கையில குடுக்க போறீங்க. போன வருஷம் குடுக்கல. வந்தோடனே கொண்டு போய் உட்கார வைக்கிறியா முதலமைச்சரா? ஏன் இவரு வரக்கூடாதா முதலமைச்சரா? இல்ல உன் பையன் மட்டும் உடனே போய் நேரம் உட்காரலாம் சேர்ல, நாங்களாம் வரக்கூடாதா? ஏன் 200 கோடியை விட்டுட்டு வரோம்ல, வந்து நாங்க ஜெயிப்போம், எங்களால முடியும். விஜய் வந்து அவர் எப்படி என்ன பண்றாருன்னு நம்ம பாக்கணும்ல, அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. அவர் என்னென்ன செய்யறாரு, என்னென்ன பண்றாரு அப்படின்னு அவர் செய்வாருன்னு நினைக்கிறேன். அவர் செய்யணும், வரணும், அவர் வரணும், விஜய் வரணும். 2 கட்சிக்கு மாத்தி மாத்தி போட்டு ஒரு நல்லது நடக்கல. இதுக்கப்புறமா நம்ம முதல்ல வளர்ச்சி வரணும்னா சரி சரி. அந்த 1 லட்சம் பேருக்கு உட்காருவதற்கு நாற்காலி, ரெட் கார்பெட். அவர்கள் உட்காருவதற்கு முன்னாலே ஒரு பிளாஸ்டிக் கவர்ல எக் பஃப், ஜூஸ், வாட்டர், கடலை மிட்டாய், காரச்சேவ், மர்ஃபி 10 பொருட்கள் வைத்திருந்தார்கள். 1 லட்சம் பேர் உட்கார்ந்தார்கள். எல்லோரும் ஏதோ குடும்ப கட்டுப்பாடு செய்தவனை போல எந்த மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறார்கள். இங்கே பார்க்கிறேன், சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.